வணக்கம் நண்பர்களே. நம்ம பொங்கல் பண்டிகையை பிரமாதமா கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆதி காலத்துல இந்த பொங்கல் பண்டிகை எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான தேவையா நம்ம என்ன நினைக்கிறோம்? பஞ்சபூதங்களை தான் நம்ம நினைக்கிறோம். சாப்பாடு, துணிமணி, வீடு, பணம், பதவி, வேலை இதெல்லாம் மட்டும் இருந்துட்டா போதுமா ஒரு மனுஷனால? அதையும் தாண்டி இயற்கை அப்படிங்கிற அந்த பஞ்ச பூதங்கள் தான் வேற என்னங்க. நீர், நிலம், சூரியன், காற்று, ஆகாயம் போன்றவத்தான் உயிர் வாழறதுக்கு முக்கியம். சூரியன் வந்தா தாங்க செடி முளைக்கும், பச்சையம் உருவாகும், பூக்கள் மலரும், அவ உயிர் தரித்திருக்கவும் பல்கி பெருகவும். காற்று, மழை கட்டாய தேவை. மண் இருந்தா தான் செடியும் மரங்களும் சாத்தியம். ஆக இந்த அஞ்சும் சரியா நமக்கு உதவுனா மட்டுமே நம்மால தொடர்ந்து இந்த உலகத்துல உயிர் தரித்திருக்க முடியும். அப்படின்னா நம்ம உயிர் வாழ வச்சிட்டு இருக்க இந்த இயற்கைக்கு நம்ம எத்தனை நெகிழ்ச்சியோட நன்றியை செலுத்தணும். இதை தாங்க நம்ம முன்னோர் காலத்துல இருந்தே நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். அதுதான் பொங்கல் விழா. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கிய காலத்திலேயே கொண்டாடப்பட்ட தமிழர் திருவிழா இது. சூரியனில் இருந்து தான் மண் தோன்றியது. பிறகு மண்ணில் இருந்தே காற்று, காற்றில் இருந்து மேகங்கள் உருவாகும், ஆகாயம், அதன் மூலம் மழையாய் நீர் அப்படின்னு சூரியனிலேயே இயற்கையின் மற்ற சக்திகள் அனைத்தும் அடங்குறதுனால தான் சூரியன் மூலமே இயற்கையின் மற்ற செயல்பாடுகளும் நடப்பதனால சூரியனை வணங்கி மரியாதை செலுத்த ஆரம்பிச்சாங்க நம்ம முன்னோர்கள். காலம் எல்லாம் நன்றி சொன்னாலும் வருமானம் வரும்போது தானங்க நன்றிய பொருளா தர முடியும். அதுதான் நெல் அறுவடை. காயும் கனியும் கரும்பும் பயிறு பச்சைகளும் அறுவடை ஆனது தை மாசத்துலதான். நீ இல்லாவிட்டா இவை அனைத்துமே எனக்கு இல்லைன்னு நன்றி மிகுதியில நெகிழ்ச்சியோட அவற்றை முதல்ல சூரியனுக்கு படைக்கிறோம் நம்ம. அந்த நாள் தாங்க மகிழ்ச்சி பொங்கும் பொங்கல். பிறகு நம்மோட இந்த வெற்றிக்கு உழைச்ச மாடுகளுக்கு அடுத்த நன்றியும் வணக்கமும். பால் தரும் பசுக்களை இன்னொரு தாயா வணங்கி காளைகளோட வீரத்தையும் சுறுசுறுப்பையும் போற்றும் விதமா அவற்றோட வீர விளையாட்டுக்களை நம்ம விளையாடினோம். அதுதான் ஜல்லிக்கட்டு. பொங்கலுக்கு முந்தின நாள் போகி. உண்மையிலே இது போக்கி தினம். அதாவது மழையும் அதற்கு பின்னால் வரும் குளிர்காலமும் விடைபெற்று போகும். இந்த நேரத்துல வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம பழைய துணிமணி, பாய், மண்பானை போல எல்லாமே ஈரத்தை பார்த்தீங்கன்னா பூஞ்சான்லாம் பிடிச்சு அந்த காலத்துல மக்கி போயிருக்கும். வீட்டோட சுவரெல்லாம் ஈரம் சுமந்து ஊறி பலவீனமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஓட்டை போட்டு பூச்சி, புழு, ஏன் பாம்பு கூட உள்ள வர வழி இருக்கும். அதனால தான் வீட்டோட சுவரெல்லாம் இந்த சமயத்துல சரி பண்ணி சுண்ணாம்பு, செம்மண், ஏன்னா காசு இருக்கும் அந்த டைம்ல. அதனால வீட்டுல இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் எரிச்சிட்டு புது பொருளை உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் நம்மள மாதிரி சில்வரும், அலுமினியம் இப்பெல்லாம் என்னென்னவோ மெட்டீரியல் வந்துருச்சு. அப்போ சமையலுக்கெல்லாம் மண்பானை தாங்க மெயின். அதனால புது பானையும் வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் அவங்க புதுசுதான் வாங்குவாங்க அப்ப. அது இல்லாம அது அறுவடை தினம். அதனாலதான் பழையவற்றை போக்கியதால அது போக்கி, அதாவது இப்போ போகின்னு நம்ம சொல்றோம். அத வருமானம் வர சமயம். அதனால அவங்களால சுலபமா இந்த வேலையை வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது. அறுவடையை முன்னிட்டு இனிப்பாக நன்றியும் சொல்லி ஆயிற்று. நம்ம தோழர் தோழியரா உழைச்ச மாடுகளுக்கும் நன்றி சொல்லி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? உறவுகளையும் நண்பர்களையும் போய் பார்க்கணும். பெரியவங்க பக்கத்துல நம்ம போய் பார்க்க வேணாவா? பக்கத்துல அதுக்கு இல்லாம கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்க இடங்களை பார்த்து அனுபவிக்கணும் வேணும் இல்லையா? அதைத்தான் காணும் பொங்கலா கொண்டாடி இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். விவசாயம்தான் அந்த காலத்துல முக்கிய தொழிலா இருந்ததுங்கிறதுனால அதை வெற்றிகரமா முழு மூச்சோட மொத்த குடும்பமும் ஈடுபட்டு செய்யும்படி தங்களோட வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொண்டாங்க. அதையொட்டித்தான் அந்தந்த சீசன்ல என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதற்கு முக்கியத்துவம்னு தீர்மானிக்கப்பட்டது. விதைக்கும் பருவமான ஆடியில திருமணங்களையோ புது வீடு கட்டி குடி புகுவதோ இல்லாம இருக்கிறதுக்கு இது கூட ஒரு முக்கிய காரணம் தாங்க. பொங்கல் எதற்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அப்படியே வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.